நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் வந்து அதில் ஒரு ரன்னிங் ரேசிங் வரும். ரிலே மாதிரி வாங்கி வாங்கி ஓடுவீங்க. ஆமா. அது வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்றதுனால, அவர் வந்து சம்டைம்ஸ் சைடு ஆங்கிள் எடுப்பாரு. பட் என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் வந்து அவரு எடுக்குறாங்க சீனு. நான் தாண்டி போயிடுறேன். ஸ்பீடா அந்த எங்களால ஸ்லோவா ஓடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வி ஆர் நாட் ட்ரெயின்டு ஃபார் தட் பேசிக்கலி. தாண்டி தாண்டி புசு புசுன்னு போயிடுவேன். ரமேஷ் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுங்க, கொஞ்சம் ஸ்லோவா ஓடுங்க. நான் வந்து ஸ்லோவா ஓடணும். இல்ல நீங்க ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருக்கணும். ஆனா ஸ்லோவா ஓடணும். இது என்னடா அது? நமக்கு வந்து சோதனை. ஒரு 2 நாள் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் வந்து இந்த வில்லேஜ் அந்த பொள்ளாச்சிக்கிட்டே எங்கேயோ எடுத்தோம் நாங்க. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஜாலியா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். திகு 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 திகுன்னு ஓடி 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 எடுத்து ஆக்சுவலா நல்ல சீக்வென்ஸ், நல்ல காமெடி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு டயலாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில எதை ஜெயிக்கணும்னு முக்கியம் இல்ல. அது வந்து ஆக்சுவலா நான் சஜஸ்ட் பண்ண டயலாக். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா ஒரு நாள் இப்படி நாங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தோம். பிரேக்ல புக் படிச்சிருந்தோம். ஒரு பர்டிகுலர் சீனுக்கு ஒரு பஞ்ச் லைன் தேவை. அப்போ சுந்தர் சி அவர்கள் வந்து எல்லாருக்கும் ரமேஷ் நீங்களும் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்களேன் அப்படின்னாரு. என்ன சார் சீன்னா இந்த மாதிரி ஒரு இது இப்படி கேட்டுட்டு இப்போ சடனாக எனக்கு தோணுச்சு. அப்போ நான் சொன்னேன் வாழ்க்கையில் எதில் ஜெயிக்கணும்னு முக்கியம் இல்லை, எதில் ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னா நல்லா இருக்கு நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். ஆனால் அது ட்ரெய்லரில் பார்த்தோம்னா அதுவே வச்சிருக்காருன்ற போது அதுதான் சுந்தர் சி இஸ் அ கிரேட் லிசனருங்க. அந்த மாதிரி டேரக்டரோடு ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி டு ஒர்க்.